சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. விஜய் கையில் எடுத்த புது கூட்டணி, இதனால் ஸ்டாலின் தலையில் அடித்து கொண்டு கதறினாரா? கரூர் சம்பவத்திற்கு பிறகு தாவேகா தலைவர் விஜய் தனது கூட்டணி நிலைப்பாட்டை மாற்றி இருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இதற்காக கட்சி நிர்வாகிகளிடம் விஜய் ஒரு புதிய அசைன்மெண்ட்டையும் கொடுத்திருக்காராம். அப்படி என்னதான் அவர் முடிவெடுத்திருக்கார் என்பதை பார்க்கலாம். தமிழக சட்டசபைக்கு 2026ஆம் ஆண்டு தேர்தல் நடைபெறுது. இந்த நிலையில் தற்போது அரசியல் கட்சிகள் கூட்டணி பேரத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில்தான் தாவேகா தலைவர் விஜய் தனது விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே தனது தலைமையில் தான் கூட்டணி, தான் முதல்வர் வேட்பாளர் என தெளிவாக கூறிட்டார். மேலும் தன்னுடன் கூட்டணிக்கு வருவோர் வரலாம், ஆட்சியில் பங்கு கொடுப்போம் என்று தெரிவிச்சிருந்தார். ஏற்கனவே ஆட்சியில் பங்கு என விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்டு வந்த நிலையில் விஜய் அவர்களுக்கு ஒரு சிக்னல் கொடுத்தது போல இருந்தது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனிடம் விஜயுடன் கூட்டணி குறித்து கேட்டபோதெல்லாம் அவரோ திமுக கூட்டணியில் வலிமையாக இருக்கோம், உறுதியாக இருக்கோம் என கூறிட்டு வராரு. இந்த நிலையில் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடந்த தாவேகா கூட்டத்தை செல்ல சிக்கி 41 பேர் பலியானாங்க. மேலும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தாங்க. இது விஜய்க்கு கரும்புள்ளி போல ஆகிவிட்டது. அதிலும் அவர் சம்பவம் நடந்தும் மக்களுடன் இருக்காமல் அங்கிருந்து சென்னை வந்துவிட்டார். இதுவும் அவருக்கு கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தி கொடுத்தது. மேலும் விஜய் குறித்து திமுக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள், ஐடி விங் என பல தரப்பினரும் விமர்சிக்க தொடங்கிட்டாங்க. சம்பவம் நடந்ததும் அந்த இடத்தை விட்டு தப்பியோடி வந்து விட்டார் என்றெல்லாம் பேசி வந்தாங்க. அதிலும் தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த விவகாரத்தில் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் குழு போடப்பட்டது. மேலும் உயர்நீதிமன்றத்தில் வேறு ஒரு வழக்கில் கூட நீதிபதி செந்தில்குமார் விஜயை கடுமையாக விமர்சித்தார். சுருக்கமாக சொன்னால், விஜயை இந்த விவகாரத்தில் சரியாக சிக்க வைக்க திமுக தீவிரம் காட்டியதா எதிர்கட்சிகள் தெரிவித்தாங்க. தன்னை திமுக விமர்சிப்பதை அறிந்த விஜய் திமுக எதிர்ப்பிலும் மேலும் உறுதியாயிட்டார். வரும் தேர்தலில் திமுகவை எப்படியாவது வீழ்த்தணும் என்பதற்காக காங்கிரஸ் விசிகாவை தனது கூட்டணிக்குள் இழுக்கும் புதிய அசைன்மெண்ட்டை தனது கட்சி நிர்வாகிகளுக்கு விஜய் கொடுத்திருக்காராம். அதில் முதல் படியாக கரூருக்கு வரும் ராகுல் காந்தியை விஜய் சந்திக்கிறாராம். அப்போது கூட்டணி குறித்து பேசப்படும் என தெரிய வருது. கரூர் சம்பவம் நடந்தபோது உடனடியாக ராகுல் காந்தி விஜய்க்கு ஃபோன் செய்து ஆறுதல் தெரிவித்தார். அதே போல் காங்கிரஸ் கட்சியும் ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை தற்போது வலுவாக எழுப்பி வராங்க. அதிலும் 4 அமைச்சர் பதவி வேண்டும் என்று கேட்கிறாங்களாம். ஆனால் திமுக ஆட்சியில் பங்கு என்ற முன்னெடுப்பை எடுக்காது. இதனால் காங்கிரஸ் தாவேகாவுடன் செல்லுமா என்ற கேள்வி வந்திருக்கு. திமுகவிடம் சீட் பேரத்தை உயர்த்தவே இது போன்ற நாடகத்தை காங்கிரஸ் போடுவதாகவும் அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க. கூடுமானவரை தங்களுக்கான டிமாண்டை ஏற்றி விடுவது தான் காங்கிரஸின் வழக்கம் என்று அவர்கள் சொல்லியிருக்காங்க. எனவே திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வரவே வராது என்கிறாங்க. விசிகாவும் திமுக கூட்டணியை விட்டு வராது என கூறியிருக்க நிலையில் விஜய் கொடுத்த புது அசைன்மெண்ட் எப்படி சக்சஸ் ஆகும் என்ற கேள்வியும் எழுந்திருக்கு. ஒருவேளை திமுக கூட்டணியில் பாமக இணைந்தா விசிக வெளியேறுமா என்ற ஆங்கிலும் இருக்கு. ஆனாலும் பாமகவுக்காக விசிகாவை திமுக கைவிடாது என்கிறார்கள். தொல் திருமாவளவன் முதல்வர் ஸ்டாலின் குட்வில் புக்கில் இடம்பெற்றுள்ளதால் இது போன்று நடக்க வாய்ப்பில்லை. எனினும் அதிமுக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பை முறியடிக்க திருமாவளவன முதல்வர் ஸ்டாலின் சமாதானம் செய்யும் முயற்சியை எடுத்தாலும் எடுக்கலாம் என்று சொல்லப்படுது. ஆனால் அதற்கு திருமா இசைவாரா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஒருவேளை கூட்டணிகள் உடைந்தா ஸ்டாலின் கண்ணீர் விட்டு கதறி அழுவார் என்கின்ற நிலைக்கு அவர் செல்லுவார் என தற்போது தகவல்கள் வெளியாயிருக்கு. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க.